அப்ப இன்னைக்கு ஒரு பக்கம் திமுக வலிமையான கூட்டணியோட இருக்கு. இத்தனை விமர்சனங்களையும், இத்தனை தவறுகளையும் தன் மீது சுமத்தப்பட்டிருந்தாலும் கூட, அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இன்னும் ஸ்ட்ராங்கா வலுப்படுத்த வேண்டிய தேவையில இருக்காங்கன்றனால, அவங்க அத ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக அதுக்கான கதவுகள் எல்லாமே திறந்து வைத்தாலும் கூட யாருமே வரமாட்றாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில தாவேக்காவை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தேவையும், அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க அதே எதிர்நோக்கி காத்திருக்கிறது அப்படி இருக்கிறதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அவனை புடிச்சு இழுத்து உள்ள போடுறா கூட்டணிக்குள்ளன்ற மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இத்தகைய பேச்சுக்கள், செயல்பாடுகள், இவ்வளோ ஒரு ஒரு வசனங்கள்லாம் வருது அப்படிங்கிற ஒரு இதுல இதுக்கு மேல அவனுக்கு வேற வழி இல்ல. நம்ம கிட்ட தான் வந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்துல விஜய் அவர்களுடைய இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் சற்று இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இன்னொன்னு முதல்வர் அப்படின்ற ஒரு கேட்டகரி, முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருந்த தாவேகாவினருடைய மனநிலை கூட்டணியில சேர்ந்தாவது திமுக வீழ்த்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றத அவங்க ஃபீல் பண்றாங்க.